ஒரு கோடைக்கால மதியம். ஒரு பாட்டி தெருவோரத்தில் ஒரு கூடை வைத்து ஆரஞ்சு பழம் விற்றுக் கொண்டிருந்தாள். அப்போது ஒரு இளைஞன் வந்து ஆரஞ்சு பழம் வாங்கினான். அந்த பழத்தை பிளந்து ஒரு சொலை சாப்பிட்டு பார்த்தான். பாட்டி, இந்த பழம் ரொம்ப புளிக்குது என்று சொன்னான். இல்லப்பா, நல்லாதான் இருக்கும் என்று சொன்னாள். இல்ல பாட்டி, நீங்களே சாப்பிட்டு பாருங்க என்று ஒரு சொலை கொடுத்தான். பாட்டி அதை சாப்பிட்டு பார்த்து, நல்லாதான் இருக்குப்பா என்று சிரித்தாள். அதைக் கேட்ட இளைஞன் பழத்தை எடுத்துக் கொண்டு போனான். அந்த இளைஞனின் மனைவி கேட்டாள், ஏங்க, பழம் நல்லாதானே இருக்கிறது? அப்படி இருக்க, எதற்கு நீங்கள் தினமும் புளிக்குது என்று சொல்லி பாட்டியிடம் கொடுக்கிறீர்கள்? அந்த பாட்டி நாள் முழுக்க கஷ்டப்பட்டு பழம் விற்கிறாள். ஆனால் அவளுக்காக ஒரு பழம் கூட சாப்பிட மாட்டாள். நான் இப்படி சொன்னால் குறைந்தது ஒரு சொலை என்றாலும் அவள் சாப்பிடுவாளே. பக்கத்தில் காய்கறி விற்றுக் கொண்டிருந்த ஒரு பெண் பாட்டியிடம் கேட்டாள். பாட்டி, அந்த இளைஞன் எப்போதும் உங்கள் பழத்தை குறை சொல்லுகிறார். ஆனால் நீங்கள் அவருக்கு மட்டும் ஏன் அதிகமாக பழம் கொடுக்கிறீர்கள்? அதற்கு பாட்டி சிரித்துக்கொண்டு சொன்னாள். அவன் குறை சொல்லவில்லைம்மா. நான் சாப்பிடணும் என்று நினைத்துதான் அவன் அப்படி செய்கிறான். கருத்து: உண்மையான அன்பு சில நேரம் வார்த்தைகளில் தெரியாது, ஆனால் செயல்களில் தெரியும்.